கரையை கடக்குது. நீங்கள் ஆந்திராவில் காக்கிநாடா கிட்ட சொல்லிட்டீங்க நீங்கள் இந்த ஏனாம் அமலாபுரம்னு. ஆனால் ஒடிசாவில் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விட்டுருக்காங்களா சார்? ஒருவேளை ஒடிசாவில் போய் கரையை கட அந்த அந்த பகுதியில் என்ன பாதிப்பு? ஏன் ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க ஒடிசா? அதாவது இந்த புயல் நேற்றைக்கு 360 கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வரும்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இப்போ 440 திரும்புது. அப்போ 100 கிலோமீட்டருக்கு அப்பாலேயே திரும்புகுது. அப்ப திரும்பினால இது காக்கிநாடாவை போய் கரை கடக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, நசாப்பூர் அருகே பீமாவரம் ஒரு ஊருக்கு, பீமாவரம் தாடப்பள்ளிக்கூடம் அப்படியே ராஜமுந்திரிக்கு போற ட்ராக் அது. அப்படியே அந்த வழியா அது இன்னும் சொல்ல போனால் அந்த குடிவாடா, ஏலூர், விஜயவாடா இதுக்கு தான் நிறைய மழை பொழிவை கொடுக்க போகுது. அதாவது கிழக்கு கோதாவரி 7ஆம் எண்ணில் கரை கடந்தாலும் மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா மாவட்டத்துக்கும் தெலுங்கானாவோட ராமகுண்டம், வரங்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தான் நிறைய மழை பொழிவை கொடுக்க போகுது. இது ஒருவேளை காக்கிநாடாவில் தொட்டுட்டு கரை கடக்காம போனா அடுத்தது விசாகப்பட்டினத்துக்கு போயிருமோ என்ற ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கு, அதுக்காக இருக்கும். அது இல்லாம வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று இதுல படுறதுக்கு வாய்ப்பு இருந்தா மழை பொழிவை கொடுக்கும். ஆனா வடக்க ஒரு உயரழுத்தம் இருக்கு. இப்ப உயரழுத்தத்தை பிச்சு கொண்டு தான் போகுது. இப்போ அங்க எங்கன்னா நான் ஒரு காலையில ஒரு படம் வரைஞ்சிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல ஒரு உயரழுத்தம் இருக்கு. இது அதாவது வட ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவோட நாக்பூருக்கு வடக்கே உயரழுத்தம் இருக்கு. அதனால அந்த இமயமலையில இருந்து குளிர்காற்று இங்க கிடைக்கல. அதனாலதான் காக்கிநாடாவுக்கு கிடைக்காது, விசாகப்பட்டினத்துக்கு மழை பொழிவு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்க பெய்ய வேண்டிய மழை எல்லாம் எங்க பெய்ய போகுதுன்னா விஜயவாடா, ஓங்கோல், தெனாலி, சிராலா, ரேவல்லி, மசூலிப்பட்டினம், நெல்லூர், இந்த கிழக்கு பகுதி நாயுடுபேட்டையில இருந்து மழை பொழிவு கொடுக்க போகுது ஆந்திர பிரதேசத்துல. இது தீவிர புயல் சொல்றாங்க சார். இந்த மோந்தா தீவிர புயல் சொல்றாங்க. தீவிர புயலுக்கான அந்த குணாதிசயங்கள் வந்து என்ன சார்? எவ்வளவு கிலோமீட்டர்ல வேகத்தில் காற்று வீசும், எவ்வளவு அதி கனமழை பொழிவை அது வந்து கொடுக்கும், அது எந்த அளவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும் என்பது கரெக்டா சொல்லணும். நம்ம தீவிர புயல்னா என்ன சார்? அதாவது தீவிர புயல்னா 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் எடுக்கும். சரி, 110 விட்டு விட்டு வீசக்கூடிய, ஆங்காங்கே விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று 110 வரை போகும். அதுதான் தீவிர புயல். அதுக்கு 110க்கு மேல எடுத்துட்டீங்கன்னா மிக தீவிர புயல். அப்புறம் 160க்கு மேல போனா அதி தீவிர புயல், 200 கிலோமீட்டருக்கு மேல போனா சூப்பர் புயல். இதுதான் இது. இந்த புயலோட ஒரு புயலுக்கு எல்லா புயலும் ஒரே மாதிரியான மழை பொழிவை கொடுக்காது. எல்லா புயலும் கரை கடக்கும் இடத்துல மழை பொழிவை கொடுக்காது. எங்கே வந்து உள்ள குளிர்காற்று நுழைகிறதோ அங்கதான் அது குளிர்விக்க சாதகமா இருக்கும். இமயமலையில இருந்து குளிர்விக்க காற்று கிடைச்சிருந்ததுன்னா இது வடக்கையும் மழை பொழிவை கொடுக்கும், கடலையும் மழை பொழிவை கொடுக்கும். அப்படி இருந்திருந்தா சென்னை கிடைக்காது. ஏன்னா அப்படியே, அதாவது இப்ப எப்படின்னா ஒங்கோல்ல ஏறுற காற்று ஒங்கோல்ல மழை பொழிவை கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே நெல்லூர் வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் வறண்ட காற்றா வருது. ஒங்கோல்ல குளிர்விக்கிறதும் கர்நாடகாவில இருந்து வரக்கூடிய காற்று தான். கர்நாடகாவோட மங்களூரு, உடுப்பில இருந்து வரக்கூடிய காற்று ஒங்கோல் போகுது. மைசூர்ல இருந்து வரக்கூடிய காற்று நெல்லூர் போகுது. கோயம்புத்தூர் மற்றும் இந்த பாலக்காடு, கனவையில இருந்து வரக்கூடிய காற்று தான் சென்னை வருது. இது எல்லாமே மேற்கு திசையில இருந்து வரக்கூடிய காற்று தான் குளிர்விக்குது. வடக்கே இருந்து இமயமலை காற்று கிடைத்திருந்தால் அங்கேயே குளிர்வித்திருக்கும். சென்னைக்கு மழையே கொடுக்காது. இந்த மேகமும் தமிழ்நாடு முழுவதும் இருக்காது. மேகமூட்டத்துக்கு காரணமும் தமிழ்நாட்டுல அங்க எங்கேயோ இருக்கிற புயல், 440 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புயல் இங்கே மழைப்பொழிவு கொடுப்பதற்கு காரணம் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று தான். எல்லா புயலும் ஒரே மாதிரியான மழைப்பொழிவையும் கொடுக்காது, ஒரே மாதிரியான இடத்திலும் மழைப்பொழிவை கொடுக்காது. இதே புயல் ஒவ்வொரு புயலுக்கும் காற்றோட கரை கடக்கும் போது சில வேறுபடும் செயலெடுக்கும், சில கரை கடக்காமலேயே செயலெடுந்துரும். கடலுக்குள்ளே கடல் வெப்பம் வந்து சில இடத்துல குறைவாக இருந்தால் செயலெடுந்துரும். உயரம் அதிகமாகும் பொழுது திடீர்னு போய் இமயமலையில இருந்து காற்று அதுக்குள்ள கொண்டு வந்து வச்சுங்களேன், காற்றை இமயமலை காற்று கொண்டு வரும்போது புயலுக்குள்ள குளிர்ந்து, புயலுக்குள்ள சுழற்சி குளிர்ந்து, குளிர்காற்று போய் கடலுக்குள்ள போய் கடல் வெப்பத்தை குறைச்சி படுத்தும். அதே போலதான் ஒரு புயல் மரக்காணம் அருகே, மாமல்லபுரம் அருகே எல்லாம் கரை கடக்கும் பொழுது முன்பே செயலெடுந்துச்சு. கரையை கடந்த இடம் தெரியாம ஒரு இலை கூட விடல. அந்த புயல் கடல்ல இருக்கும்போது அவ்வளவு பெரிய பயங்கரமா வந்தது. இப்படி எல்லாம் ஒரு புயலுக்கு ஒவ்வொரு குணம் உண்டு. ஒரு தன்மை இருக்கு. அது மாதிரி மூந்தா புயலுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். அது நாளை தீவிர புயலாக உருவாகும் போது தான், அது நகரும் போது தான் அதை வந்து நம்ம கணிக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ என்னன்னா, அரபிக்கடல் பகுதியிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இதனால இந்த மோந்தா புயல்கள் பாதையிலேயோ அல்லது அதனுடைய செயல்பாடுகளே ஏதாவது மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? அரபிக்கடல் புயல் அது தனியா சொல்லிட்டு இருக்கு. அதாவது அரபிக்கடல்ல உள்ள நிகழ்வு வந்து ஏற்கனவே நீண்ட நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரி
அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி இருக்கு, மண்டலமா மாறி இருக்கு. ஆனா ஆழ்ந்த மண்டலமா மாறல, புயலா மாற போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆழ்ந்த மண்டலமா மாறி இது ஏன் தீவிரமடையலன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புயல் தீவிரமடையணும்னா அதுக்குள்ள வெப்பமான பகுதியிலிருந்து நீராவி வந்தாதான் பிக்கப் ஆகும், அழுத்தம் அதிகமாகும், சுழற்சியோட வேகம் அதிகமாகும் பொழுது கண் பகுதி குறுகும் பொழுது உயரம் கூடும். இதெல்லாம் ஒரு புயலோட காற்றை பொறுத்துதான் அமையும். வரக்கூடிய காற்று, அந்த புயலுக்கு வரக்கூடிய காற்று, இந்த புயல் நிலநடுக்கோட்டில இருந்து நீராவி வெப்பமான காற்றை எடுக்கிறது, அந்தமான்ல இருந்து எடுக்குது. அந்த புயலுக்கு எங்க இருந்து காற்று வருதுன்னு பாத்தீங்கன்னா, அரபு நாடுகள்ல இருந்து குளிர்காற்று, அரபு நாடு உயரடுத்த பகுதியிலிருந்து குளிர்காற்று வருது. இமயமலை, காஷ்மீர், பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்ல இருந்து குளிர்காற்றை எடுக்கிறது. இதனால குளிர்காற்றால் சுழண்டு கொண்டிருக்கு. கடலுக்குள்ள ஒரு மழை இல்ல, ஒரு எக்ஸ்ரே புலி மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்தீங்கன்னா கடல்ல எதுவுமே இருக்காது. கடலுக்குள்ள எந்த மழை பொழிவுமே இல்ல இப்போதைக்கு. கடலுக்குள்ள எந்த மழையுமே இல்ல. ஆனால் இந்த காற்று சுழல்